Okay, hello friends. நீங்கள் நம்ம பார்க்க போகிற another GS important topics என்னன்னா preamble. ஸோ preamble பற்றின டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இன்டெரக்டாகவும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் டேரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பிஓஐக்குள்ள ப்ரிலிம்ஸ் இந்த ப்ரியாம்பிள்ங்கிற டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். ஓகே, அதனால் என்ன பண்ணலாம், இந்த ப்ரியாம்பிள் சாப்டர்ஸை குயிக்காக ஒரு சின்ன கிளான்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம், என்ன மாதிரி ஏரியா நம்ம இம்பார்ட்டண்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் எந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் எந்த வேர்ட்ஸ் வருது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கான பேசிக்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அது மூலமாக என்ன பண்ண முடியும், இதில் வந்துட்டு கேட்கக்கூடிய ஆன்சர்ஸ் அண்ட் இதில் வந்துட்டு கேட்கக்கூடிய கேஸ் ஸ்டடிஸ் என்ன பண்ண முடியும், நம்ம கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும் குரூப் 1 ஒரு UPSC மாதிரி எக்ஸாம்ஸில். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள்: we the people of India having solemnly resolved to constitute India into sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression and belief and faith and worships, equality of status and opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of individual and the unity, integrity of the nations. In our Constituent Assembly, this 26th day of November 1949, do we hereby adopt, enact and give to ourselves these constitutions. ஸோ நான் ஜஸ்ட் ரைட் பண்ண நினைக்க வேண்டாம், இதுக்கு ஒவ்வொரு கீவேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி நம்ம கம்மிங் செஷனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், இந்தியா அப்படிங்கிறது ஒரு சாவரின் ஸ்டேட். அதாவது எந்த கண்ட்ரிக்கு கீழே நம்ம அடிமை கிடையாது, எந்த கண்ட்ரியும் நம்ம கீழே அடிமையும் கிடையாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோஷலிஸ்ட். ஸோ இந்த கண்ட்ரியில் எல்லாத்துக்குமே வெல்ஃபேரை நோக்கி தான் நாங்கள் கொடுப்போம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற கண்ட்ரி தான் நாங்கள் அப்படிங்கிறத வெல்கம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செக்யூலர் அப்படின்னா என்னென்னா, இந்த கண்ட்ரியில் நிறைய ரிலீஜன்ஸ் இருந்தாலும் எல்லா ரிலீஜனும் நாங்கள் ஈக்குவலாக டிக்னிட்டியோட ட்ரைட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு டெமோக்ராட்டிக். இந்தியா அப்படிங்கிறது பேசிக் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே பீப்புள் விருப்பப்பட்டவங்க மட்டும் தான் ரூல் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. ரிபப்ளிக் அப்படிங்கிறது இந்தியா எந்த ஒரு குடும்ப ஆட்சி கீழையும் எந்த ஒரு மொனார்க்கு கீழையும் இல்லை, இங்கே பீப்புளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தான் இந்தியாவை ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஹைலைட் தான் ஜனாதிபதி. ஓகே, ஏன்னா அவங்க மக்களுடைய பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கார். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக இந்தியா ஒரு மக்களுடைய விருப்பத்துக்குரிய ஆட்சி கீழே தான் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது தான் ரிபப்ளிக். ஓகே, இதுக்கு வரக்கூடிய முக்கியமான வேர்ட்ஸ்லாம் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் எல்லா இடங்கள்லையும் எந்த விதமான டிஃப்ரென்ஸ் அண்ட் காஸ்ட், ரிலீஜியன்ஸ் அண்ட் த பர்த் ஆஃப் பிளேஸ், இது மாதிரி எந்த டிஃப்ரென்ஸ் பார்க்காம நாங்கள் ஜஸ்டிஸ் கொடுப்போம், ஜஸ்டிஸ் கிடைக்கக்கூடிய கண்ட்ரி அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறாங்க. அண்ட் லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஓகே, அந்த விஷயம் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். ஓகே, லிபர்ட்டி. அண்ட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் எல்லாத்துக்குமான ஈக்குவாலிட்டியை நாங்கள் ஈக்குவலாக கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இந்தியாவில் கூடிய பீப்புள் ஒவ்வொரு பீப்புளையும் டிக்னிட்டியோட ட்ரீட் பண்ணணும், ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும். இவங்க எல்லாருமே இந்தியாவை ஒரு சிங்கிள் நேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். irrespective ஆஃப் ஸ்டேட், irrespective ஆஃப் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இந்த கண்ட்ரியை நம்ம ஒரே மாதிரி ஒரு சிங்கிள் நேஷனாக, ஒரு சிங்கிள் கண்ட்ரியாக, ஒரு சிங்கிள் பீப்புளாக எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரெட்டர்னிட்டியை நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு. ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிங்கன்னா அதை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இட்ஸ் ஓகே, ரீட் பண்ணலாம் பரவாயில்ல. ஃபர்தர் செஷனில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி செஷன்லேயும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது ரெலவெண்ட்டான விஷயங்கள்லாம். ஓகே, இந்த டீப் அனலைசிஸ் வீடியோவில் நம்ம நிறைய ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டியான விஷயங்களை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணியிருப்போம். முடிஞ்சால் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ஏன்னா அதோடைய கண்டினியூஷன் தான் இது. அண்ட் 26th day நம்பர் 1949 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இந்த ப்ரியாம்பிள் மாடல் பண்ணியிருக்கோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதை யார் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, எந்த இயர் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, எப்போ இதை அக்செப்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் வெரி வெரி ஹைலைட்டட் திங்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரியாம்பிளோடைய அந்த வேர்ட்ஸ் தான் நான் அப்படி அலைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பார்க்கலாம். The source is inspired by preamble of the French Revolution ideals, liberty, equality and fraternity. அதாவது இந்த ப்ரியாம்பிள் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான 3 கீவேர்ட் பார்த்தீங்களா, இந்த முக்கியமான கீவேர்ட் அது இந்த கீவேர்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நம்ம எடுத்தது. இது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற இந்த 3 கீவேர்டும் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரியாம்பிளை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டுமாக நம்ம அமெண்ட் பண்ணது 42nd கான்ஸ்டியூட் அசம்பிளி 1976 அமெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த இயரில் தான் நம்ம ப்ரியாம்பிளை வெரி ஃபர்ஸ்ட் டைம் அமெண்ட் பண்ணியிருந்தோம். அப்படி அமெண்ட் பண்ணும்போது ப்ரியாம்பிளை ஆட் பண்ண வெரி வெரி 3 இம்பார்ட்டன்ட் வேர்டு என்னென்னா சோஷலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி. இது 3 வேர்டு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். எப்போ 42nd அமெண்ட்மெண்ட் 1976
இதை ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, அந்த 3 கீவேர்ட் தான் இந்த. ஓகே, அண்ட் கீவேர்ட்ஸ் இந்த பிரியாம்பிள் கூடிய முக்கியமான கீவேர்ட்ஸ் இந்த 5 சாவரின், சோஷியல், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். As I was told you, right, what is sovereign, socialist, secular, democratic republic? Clear. Next, the important Supreme Court judgments. There are 2 important judgments இருக்கு. First, re Perbar Union case. Re Perbar Union case என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, preamble is not part of the constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The preamble chapters is not part of the constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்போ 1960ல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த இந்த 2 ரெலவெண்டான கேஸ் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிளில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகே, இப்போது இதோடைய பேசிக் ஃபேக்ட்ஸ் அவர் என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, இதோட இன்ட்ரடக்ஷன் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை எப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க, இதோட இன்ட்ரடக்ஷன்ஸ் ஏரியா. இது ரொம்ப ரொம்ப ஸ்மால் சாப்டர்ஸ் பட் ஃபேக்சுவலான சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட் பண்டிட் ஜவஹர்லால் நேரு டிசம்பர் 13, 1946ல இந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க 1947 ஜனவரி 22nd இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரியாம்பிளை ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டுமா அமெண்ட் பண்ணது எப்படின்னா நம்முடைய 42nd கான்ஸ்டியூட் அசம்பிளி 1976ல அமெண்ட் பண்ணியிருப்போம். 3 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம்: சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன் நம்ம இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் என்னன்னா இந்த லிபர்ட்டி அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருப்போம். இது எல்லாமே விஷயங்கள் தான் இந்த பிரியாம்பிள் சாப்டர்ஸோட திங்ஸ். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம் பட் இது எல்லாமே பிரியாம்பிள் பற்றி முக்கியமான ஹைலைட்டான விஷயங்கள். இதை பற்றி ரெலவெண்ட்டான நம்ம MCQs சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட், which of the following statements best explain the Supreme Court final position the post Keshwananda Bharati of preamble? Okay, ஸோ கீழே கொடுத்துருக்கல பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க எப்போ போஸ்ட் கேசவானந்த பாரதி கேஸுக்கு அப்புறம். ஓகே, அல்லது ஃபர்ஸ்ட், இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பட் மே எய்ட் இன்டர்பிரிட்டேஷன். இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது எதுனா ரீ பெருபார் யூனியன் கேசஸ். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, போஸ்ட் கேசவானந்த பாரதி கேஸுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பட் cannot be used in interpret any articles. நம்ம பிரியாம்பிள் கூடிய கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் அந்த கான்ஸ்டியூட்டை மேக் பண்ணக்கூடிய அந்த பீப்புளோடைய தாட்ஸோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் தான். பட் என்னதான் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸாக இருந்தாலுமே அந்த டேர்ம்ஸை நம்ம என்ன பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டு எடுத்துகிட்டு போய் அந்த டேர்ம்ஸ் படி நம்ம எதையும் ஜஸ்டிஃபை பண்ணி காட்ட முடியாது அப்படிங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பட் இட் cannot be used to interpret any articles. So option B is the right answer. And which of the following words in preamble can be most directly traced to the concept of political justice? So political justice அப்படிங்கிற இடத்துல கீவேர்ட் இருக்கு. ஸோ preamble எந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா justice, social, economical, political. Okay, option A is the right answer. Next, the preamble is the key to open the mind of the makers of the constitution. அதாவது இந்த பிரியாம்பிள் இருக்கிற ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் அந்த கான்ஸ்டியூட் அசம்பிளியில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணக்கூடிய பீப்புளுடைய தாட்ஸ், அவங்களுடைய ரிஃப்ளெக்ஷன், அவங்களுடைய அந்த எக்ஸ்பர்டஸ் திங்ஸ் தான் இந்த பிரியாம்பிளுடைய ஒவ்வொரு கீவேர்ட்ஸும் அப்படின்னு சொல்லுறது. எந்த கேஸ்லன்னு கேட்டிருக்காங்க, விச் கேஸ்னா இஸ் தட் கேசவானந்தா பாரதி கேஸ் 1973. ஓகே, ஸோ ஆப்ஷன் A is the right answer. ஸோ இஸ் ஆல் அபவுட் பிரியாம்பிள். ஸோ எந்த சாப்டர்ஸ் படித்தாலும் POQ பேஸில் படிங்க. ஏன்னா நம்ம POQ தான் ஆன்சர் பண்ண போகிறோம். POQ ஆன்சர் பண்ண நமக்கு ஆக்சுவல் UPSC பேட்டர்ன் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் எந்த சாப்டர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட POQ அனலைஸ் பண்ணுங்கள். POQ அனலைஸ் பண்ணும்போது அந்த சாப்டர்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சார் கிளியர்? சார் டவுட்ஸ் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.